சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தது தப்பு அப்படிங்கிற ஒரு வழக்கை அவர் மேல வந்து போட்டிருக்காங்க. A2வா அவரை சேர்த்திருக்காங்க. திருச்சி கிரைம் பிரான்ச்சில் இருந்து ஃபெலிக்ஸ் வந்து டெல்லியில எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சு எந்த பிடிவாரண்டும் இல்லாம கைது செஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஃபிளைட்ல ஏறி போறீங்க ஒருத்தனை கைது செய்ய, அவன் என்ன தீவிரவாதியா? எத்தனை வருஷத்துக்கு இப்படி படிக்காதவர்கள் முட்டாள்கள் செய்யற வேலையவே திரும்ப திரும்ப செய்வீங்க. ஃபெலிக்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு பாத்ரூமுக்கு போயிருக்காரு. காவலர் போய் இல்ல கதவை மூடாதீங்க, அவர் யூரின் பாஸ் பண்றத பாத்துக்கிட்டு நிக்கிறார். பிரசாந்த் கிஷோர் ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கிடணும். ஊடகம் நமக்கு எதிராக பேசக்கூடாது. திமுக கிட்ட காசு வாங்கின ஊடகங்கள் எல்லாமும் ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செஞ்சிருக்கிறதையோ அல்லது சவுக்கு சங்கர் கைது செய்திருக்கிறதையோ கொண்டாடுறாங்க. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திரு களஞ்சியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2022 வந்து ரெட்ஃபிளிக்ஸ் பெண் மீது வந்து ஒரு அவதூறாக பேசிய நிலையில வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து இப்ப மீண்டும் வந்து இந்த வருஷம் வந்து எடுத்திருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. எதனால இந்த வழக்கு வந்து மறுபடியும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இப்போ நடந்துச்சுல தேர்தல், இந்த தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரும் வெற்றியை ஈட்ட முடியாது அப்படின்னு உளவுத்துறை முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது பல காரணங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதில் ஒரு மிக முக்கியமான காரணம், ஊடகம் திமுகவுக்கு எதிராக பரப்புரை மேற்கொள்ளுகிறது. அதிலும் குறிப்பாக சவுக்கு சங்கர் போன்றவர்கள் பெரும் தாக்கத்தை மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதை கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவை நாம் வந்து சந்திக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் வந்து சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை மக்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள். மக்கள் மத்தியில் இவன் சரியாக தான் சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட துவங்குகிறது. அப்போ திமுக அரசின் மீதும் திமுக குடும்பத்தினர் மீதும் ஒரு நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படுது. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசினா 1 மணி நேரத்தில் ஒரு 1,00,000 பேர் வந்து பார்த்துடுறாங்க. அப்போ ஒரு அச்சத்தை மாநில அரசுக்கு ஏற்படுது. அப்போ ஒட்டுமொத்தமாக தனக்கு எதிராக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியாவில் ஆரம்பித்தாங்க. சவுக்கு சங்கரனுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் மீது ஒரு புட்டப்பு கேஸை போட்டாங்க. தேவையில்லாத வழக்குகளை அவங்க மேலே வந்து போட்டு அவர்களை அலுவலகத்திலிருந்து வெளியேற்றினாங்க. அதன் பிறகு இது வந்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசுகிறதுக்கு முன்னாடியே இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த சவுக்கு சங்கர் மீடியாவில் வந்து வேலை செய்கிற சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிற லியோ மேலே, கார்த்திக் மேலே, இவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு தொடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் கடந்த ஒரு 6-7 மாதங்களாகவே சவுக்கு சங்கர் எல்லா மீடியாவிலையும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் எந்த நிமிடமும் கைது செய்யப்படலாம், திமுக அரசினுடைய ஊழலை, திமுக அரசினுடைய அடாவடித்தனங்களை, அவர்கள் செய்கிற குற்றங்களை நான் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் முன்வைத்து கொண்டிருப்பதால் எந்த நேரமும் என்ன டைப் ஆஃப் கேஸும் போட்டு என்னை கைது செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதற்கு வாய்ப்பாக ஒரு கெடு வாய்ப்பாக என்ன நடந்து போச்சுன்னா, ஏடிஜிபி அருண் அவர்களை குற்றம் சுமத்துறதுக்காக சவுக்கு சங்கர் பேசியது அவதூறாக மாறிவிட்டது. அதாவது காவல்துறையில் வேலை செய்கிற பெண்கள் மீதான அவதூறாக மாறிவிட்டது. அது மன்னிக்க முடியாத குற்றம். அது சரி அப்படின்னு நம்ம வந்து பேசலை. ஆனால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊடகம் தங்களை விமர்சிக்குது என்பதற்காக சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஊடகவியலாளர் மீது ஒரு கஞ்சா வழக்கு போடுறது, அவருடைய அலுவலகத்தை சோதனை பண்ணி அங்கேருந்து நாங்கள் வந்து 1.5 கிலோ கஞ்சா எடுத்தோம்னு சொல்கிறது எல்லாமே வேடிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற ஊடகம் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி வந்து சினிமா பார்க்குறது இல்லை,
டிவி சீரியல் பார்க்குறது இல்லை, எல்லாமே ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் அரசு இன்னும் பழைய டைப் ஆஃப் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறது ரொம்ப ஏளனம் செய்யப்படுது மக்களால். பொதுமக்கள் அதை ஏற்கலை. ஏன் கஞ்சா கேஸ் இதுதான் உங்களுக்கு கிடைச்சதா? எப்போ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் அரசுக்கு எதிராக பேசினான்னா உடனே அவன் மேலே கஞ்சா கேஸ் போட்டுருவீங்களா? அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஆகவே மக்கள் விழிப்புணர்வு பெற்று விடுகிறார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வை யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்யணும், அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை எழுந்து அரசுக்கு எதிராக பேச விடாமல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. யூடியூபர் மீது வந்து அடுத்தடுத்து எதனால இப்போ வழக்கு வந்து போட்டுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அரசுக்கு எதிராக பேசக்கூடாது. இப்போ ரெண்டாக வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆளை விலை பேசி அவருடைய டைரக்ஷனில் தான் வெற்றி அடைஞ்சு பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு. அதே மாதிரி தான் திமுகவும். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு தங்களுடைய கொள்கையை சொல்லி கருத்தை சொல்லி வரல. ஒரு டைரக்டரை நியமித்து அவருக்கு ஒரு 300-400 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து அவரை அதன் மூலமாக தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அந்த டைரக்டர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரே டைரக்டர் தான். அவர் பேர் வந்து பிரசாந்த் கிஷோர். அந்த பிரசாந்த் கிஷோரோட அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கிடணும், ஊடகம் நமக்கு எதிராக பேசக்கூடாது. இதை ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு அதான் சொன்னாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் நீங்கள் ஒதுக்கிடணும், ஒரு 1000 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்களை, மக்கள் எந்த ஊடகத்தை நம்புகிறார்களோ அந்த ஊடகங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிடணும். உங்களுக்கு எதிராக எதுவுமே வந்து அந்த ஊடகங்கள் பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகள் போராட்டத்தில் எத்தனை பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரல. ஏன்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே பேசலை. விவசாயிகள் போராட்டம் வந்து என்ன சாதாரண போராட்டமா? அத்தனை லட்சக்கணக்கான விவசாயிகள் போய் டெல்லியில் போய் ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை துணை இராணுவத்தை வச்சு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி முன்னணியில் நிற்கக்கூடியவர்களை குறிபார்த்து சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஊடகமும் இந்தியாவில் பேசவே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா யூடியூப் சேனல்ஸு அது இதுதான் பேசியிருக்கு. என்ன காரணம்? எல்லாரும் விலை போய் விட்டார்கள். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே ஊடகவியலாளர்கள், குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் எல்லாரையும் அழைத்து டீ பார்ட்டி வச்சார். யார்? நம்ம முதலமைச்சர். அங்கே வந்து விலை போய் விட்டார்கள் எல்லோருமே. திமுக அரசுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, அரசின் ஆதரவு நிலைப்பாட்டிலேயே கடைசி வரைக்கும் செயல்படணும். அதுக்கு உங்களுக்கு பெரும் தொகை வந்து அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு அரசு செய்கிற ஊழலை, அரசு செய்கிற அட்டூழியங்களை, அதிகாரிகள் செய்கிற மக்கள் விரோத செயல்களை மக்கள்கிட்ட எடுத்து காட்டணும்னு சில ஊடகங்கள் இருக்குது. அது அரசுகிட்ட கை நீட்டி காசு வாங்காத ஊடகங்கள், குறிப்பாக திமுக கிட்ட காசு வாங்காத ஊடகங்கள். இப்படி ரெண்டாக தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ திமுக கிட்ட காசு வாங்கின ஊடகங்கள் எல்லாமும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செஞ்சிருக்கிறதையோ அல்லது சவுக்கு சங்கர் கைது செய்திருக்கிறதையோ கொண்டாடுறாங்க, கெக்களிச்சு சிரிக்கிறாங்க. ஒரு ஊடகவியலாளன் இந்த ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற கருத்துரிமை என்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சக ஊடக நண்பர் கைது செய்யப்படும் போது கைத்தட்டி ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, சிரிக்கிறாங்க. சரி, அவர்கள் செய்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிராக பேசுனாங்க, அரசின் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதா? டாஸ்மார்க்கில் சயனைடு குறிப்பிட்ட பர்சன்ட் சயனைடு கலக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்ன குற்றச்சாட்டு வச்சார் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு வாகனங்களை தங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. மனைவிகள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, படம் பார்க்குறதுக்கு குடும்பத்தோடு கிளம்பி எடுத்துகிட்டு போகிறாங்க, வந்து பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்கு அந்த கார்களை பயன்படுத்துகிறாங்க. அவர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய காவல்துறை சேர்ந்த நண்பர்களை, ஆண்களை, பெண்களை மிக மோசமாக தரக்குறைவாக பேசி நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். பரந்தூர் விமான நிலையத்தில் மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் சார்பில் நின்று அரசின் மீது குற்றச்சாட்டு வச்சார்.
மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஒரு ஸ்பிரிங் மினரல்ஸ் அப்படின்னு ஒரு வாட்டர் கம்பெனி, குடிநீர் கம்பெனி ஆரம்பித்து அதிலிருந்து வருகிற பாட்டில் தான் வாங்கணும்னு சொல்லி எல்லா டாஸ்மார்க்குக்கும் அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் தான் வந்து இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. எல்லா அரசு அதிகாரிகளும் எல்லா அரசு நிறுவனங்கள்லையும் வேற எந்த வாட்டரையும் வாங்கக்கூடாதுன்னு அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் கம்பெனிகளை எல்லாம் இவர்கள் விலை கொடுத்து வாங்கி ஸ்ப்ரிங் வாட்டர்ஸ் தான் எல்லாருமே வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை, அதிகார துஷ்பிரயோகத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து பேசினார். மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கார் பந்தயம் நடத்தினாங்க. அந்த கார் பந்தயம் அவருடைய காதலிக்காக அவர் நடத்தினார் அப்படின்னு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டுறதுல நடந்த ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டினார். இதெல்லாம் செய்யணுமா வேணாமா? எதுக்கு கைகொட்டி சிரிக்கிறீங்க? இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்துவதற்கான துணிச்சல், திராணி மற்ற ஊடகங்களுக்கு இல்லாத போது துணிச்சலாக ஒரு தனி மனிதனாக நின்று ஒருத்தன் ஒரு அரசு செய்கிற ஊழலை, அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறான். அதனால அவனை வந்து மக்கள் அவனை நம்புகிறார்கள், மக்கள் அவனை கொண்டாடுகிறார்கள். இவன் சரியா சொல்றான்னு நினைக்கிறாங்க. அதை அழிக்கணும், அதை இல்லாமல் பண்ணணும். அதுக்கு அவனை கைது செஞ்ச உடனே காசை கொடுத்து அரசு சரி என்பது போல கைகொட்டி ரசிக்கணும், கைகொட்டி சிரிக்கணும், அவர்களுக்கு எதிராக பேசணும். அதுக்கு ஒரு கெடு வாய்ப்பாக என்ன ஆகி போச்சுன்னா, சவுக்கு சங்கர் காவல்துறையில் வேலை செய்கிற பெண்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டார். அது ஒரு மிகப்பெரிய பெரும் குற்றம். அப்படி வந்து பேச இருக்கவே கூடாது. அப்படி பேசாமல் இருந்திருந்தா அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கைது செய்ய தொடங்கிய பிறகுதான் சவுக்கு சங்கர் பேசுறார். ஒருவேளை சவுக்கு சங்கர் அப்படி பேசலை, அப்போ இந்த கஞ்சா வழக்கு வந்து சரியா? இந்த கஞ்சா வழக்கு ஆட்சி அதிகாரம் நாளைக்கு மாறுச்சுன்னா உங்கள் மேலெல்லாம் வராதா? நான் கேட்குறேன். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பத்திரிகையாளர்களை ஒடுக்குவதற்கு, தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை நசுக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு பேர ஆயுதம் கஞ்சா. இது இன்னைக்கு நேற்று இல்லை. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் கஞ்சா கேஸு பல பேர் மேலே போட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் பல பேர் மேலே வந்து கஞ்சா வழக்குகளை போட்டிருக்காங்க. இதே நக்கீரன் காமராஜ் அவர்கள் நக்கீரனில் இருக்கும்போது அவரை ஒடுக்கணுங்கிறதுக்காக அம்மையார் ஜெயலலிதா அம்மா நக்கீரன் காமராஜ் அவர்கள் மேலே வந்து கஞ்சா வழக்கு வந்து போட்டாங்க. அவர் கூட இருந்த வைரவன் மீது கஞ்சா வழக்கு வந்து போட்டாங்க. அப்போ ஊடகவியலாளர்களை ஒடுக்குவதற்கு, அவர்களுடைய வாயை அடைப்பதற்கு, அவர்களை குரலற்றவர்களாக மாற்றுவதற்கு கஞ்சா வழக்கு போடுறதுங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வளமையான செயல்பாடு. இதை கண்டிக்காம கைகொட்டி சிரிக்கிறதுக்கு பாருங்க, இது நான் ரொம்ப கடுமையாக வந்து கண்டிக்கிறேன். இது முறையானது அல்ல அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்போ திமுகவினர் வந்து எதிர்க்கிற எல்லா யூடியூப்லயும் வந்து அவங்க கைது செய்யப்படுவாங்க. 100% அதுதான் இப்போ நடக்க போகுது. இன்னைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்யறதுக்கு யாரெல்லாம் ரசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்களோ, அவர்களுக்கும் இதே நிலைமை உறுதியாக வந்து ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் வந்து ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஆளும் தரப்பு என்ன நினைக்குதுன்னா, தங்களுடைய தாங்கள் செய்கிற பிழைகள் எதையும் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் இவ்வளவு ஊடக பலம் இல்லாத போது, ஊடகங்கள் யூடியூப் சேனல்லாம் வராத போது மேடை போட்டு பேசுவாங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் யாராவது ஒருத்தர் 2 பேர் உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு யூடியூப் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மக்கள் கையில் கிடைச்சிருக்கு. இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற போது அது அரசுக்கு எதிராக இருக்குது, இயல்பாகவே அரசுக்கு எதிராக இருக்குது. அப்போ அதை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் அரசு வெற்றி அடைய முடியாது. இதுக்கான அடுத்த கட்ட விசாரணை என்னவா இருக்கும்? அதாவது இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் அவர் மீது வந்து நீ வந்து சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தது தப்பு அப்படிங்கிற ஒரு வழக்கை அவர் மேலே வந்து போட்டிருக்காங்க. A2 அவரை சேர்த்துருக்காங்க. அப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் அதை முறையாக அணுகிறார். அதை முறையை அணுகி அவர் வந்து அகில இந்திய பிரஸ் கவுன்சிலில் அவர் வந்து மெம்பராக இருக்கார். அப்போ இந்த அரசு தன் மீது முன்வைக்கிற அந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு பழிவாங்குதல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத இந்திய பிரஸ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிற ஃபெலிக்ஸ் என்ன செய்கிறாரு, அதை வந்து புதுடெல்லியில் போய் அந்த பிரஸ் கவுன்சிலில் போய் ஒரு மனு கொடுக்குறார். மனு கொடுத்துட்டு அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்ட முன்ஜாமீன் மனுவை வந்து உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. உடனே அவர் வந்து அது அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கார். எனக்கு வந்து என் மீது வந்து பழிவாங்குகிற எண்ணத்தோடு மாநில அரசு செயல்படுது,
மாநில அரசு எனக்கு பிணை கொடுக்க, அதாவது முன்ஜாமீன் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனு தாக்கல். இது 2க்காக தான் அவர் வந்து டெல்லிக்கு வந்து போயிருந்தார். உயர்நீதிமன்றம் சென்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திங்கட்கிழமை அது விசாரணைக்கு வருது அந்த மனு. திரும்பவும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வேணும்னு கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமை வருது. அதுக்கு நடுவில் திருச்சி கிரைம் பிரான்ச்சிலிருந்து இங்கேருந்து 2 பேர் கிளம்பி இங்கேருந்து போய் ஃபெலிக்ஸ் வந்து டெல்லியில் எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி அவர் உறுதுணையாக திகார் சிறையில் இருக்கக்கூடிய தமிழ் காவலாளர்களை உறுதுணைக்கு கூட்டிக்கிட்டு எந்த பிடிவாரண்டும் இல்லாமல் அவரை போய் அவருடைய அலுவலகத்தில் அவர் தங்கியிருக்கிற இடத்துல போய் அவரை போய் கைது செஞ்சுருக்காங்க. அப்போ அவர் கூட இருந்த வழக்கறிஞர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யார், உங்களை நம்பி நாங்கள் எப்படி இவரை வந்து அனுப்ப முடியும்? அவர் வந்து ப்ரெஸ் கவுன்சிலில் இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் மனு கொடுத்துருக்கார் அவர். இன்னைக்கு அதற்கான விசாரணை இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அவரை? நீங்கள் யாருன்னு கேட்டபோது அவங்க வந்து ஐடென்டி கார்டு காட்டியிருக்காங்க. நான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, திருச்சி கிரைம் பிரான்ச்சில் வேலை செய்கிறேன், என் பேர் வீரமணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி காட்டியிருக்காரு. ரைட், ஓகேங்க. எந்த பேஸில் என்ன, நீங்கள் எதனால் அவரை வந்து கூட்டிகிட்டு போக போகிறீங்க, என்ன வாரண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா கூட இருந்தவர் வந்து சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர். நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளரை, ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை யாரோ ஒருத்தன் வந்து கூப்பிட்றாங்கிறதுக்காக நைட்டு 1 மணிக்கு நாங்கள் அனுப்ப முடியாதுங்க, அப்படிலாம் செய்ய முடியாது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு அந்த வழக்கறிஞர், அவரோட இருந்த வழக்கறிஞர் டீம் அவங்க வந்து கண்மையாக மறுத்துருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அப்புறம் செல்ஃபோனில் இருக்கிற அந்த வழக்கு நம்பரெல்லாம் காட்டி, இல்லை நாங்கள் தப்பு. அப்போ நீங்கள் ஒரு போலீஸ்காரர்களுக்கே அடிப்படையில் சிந்தனை கொஞ்சம் குறைவாக இருக்குமா நான் கேட்குறேன். ஏன் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் ஒருத்தனை கைது செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிய வாரண்டோட போக மாட்டீங்களா? எத்தனை வருஷத்துக்கு இப்படி படிக்காதவர்கள், முட்டாள்கள் செய்கிற வேலையவே திரும்ப திரும்ப செய்வீங்க நான் கேட்குறேன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏறி போகிறீங்க ஒருத்தனை கைது செய்ய. அவன் என்ன தீவிரவாதியா? இங்கேருந்து ஃபெலிக்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு பாத்ரூமுக்கு போயிருக்கார். பாத்ரூமுக்கு போனால் டக்குன்னு ஒரு காவலர் போய், இல்லை கதவை மூடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் யூரின் பாஸ் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு நிற்கிறார். அப்போ அந்த வழக்கறிஞர் பயங்கரமாக வந்து கோவம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ இது என்னது, இப்போ என்ன ஃபெலிக்ஸ் வந்து என்ன ஓடி போகிறாரா? அவர் என்ன கிரைம் பண்ணியிருக்காரு? அவர் வந்து ஏதாவது வந்து கிரிமினல் அக்யூஸ்டா? அவர் என்ன செவரேறி குதிச்சு ஓடி போயிட போகிறாரா? இந்த மாதிரியான ஈனத்தனமான நடைமுறைகளை முதல்ல காவல்துறையினர் வந்து விடணும். ஒருத்தனை கைது செய்ய போயிருக்கீங்க, எந்த வாரண்டும் கொண்டு போகல, சும்மா வந்து அப்படியே இங்கேருந்து ஆட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிருக்கீங்க, ரைட்டு. அங்கே போய் கெஞ்சிரிங்க, சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் உட்காந்துருக்கிறான், அவன்கிட்ட கெஞ்சிரிங்க, அவன்கிட்ட கொண்டு போய் செல்ஃபோனில் இருக்கிற அவனோட கிரைம் நம்பரை காட்டுறீங்க. சரி, ஓகே, ஃபெலிக்ஸ்னு இருக்குது, அந்த கிரைம் நம்பர் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் நம்பரை கொடுங்கன்னு அவங்க நம்பரையும் வாங்கிக்கிட்டு திகார் சிறையிலேருந்து இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய 2 காவலர்களையும் முன் வச்சுக்கிட்டு, ரைட் உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வாங்கிக்கிட்டு அவரை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அவரை ஒன்றுக்கு போகக்கூடாது, அவர் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரியான ட்ராமா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு மனிதநேயமற்ற ஒரு ட்ராமா இருக்குது பாருங்கள். அதை முதல்ல காவல்துறையினர் வந்து கைவிடணும். நீங்கள் வந்து கிரிமினல் செஞ்சு வழக்கில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி 1.5 வருஷம் ஆக போகுது. வேங்க வெயிலில் எவன் மலத்தை கறந்தாங்கிறத ஒரு 40 வீட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, யோக்கியதை இல்லை. இங்கே இருந்து போகிறீங்க ஒரு பத்திரிகையாளனை கைது செய்கிறதுக்கு, டெல்லிக்கு போகிறீங்க. ஏன் அவன் வரமாட்டானா? வரமாட்டானான்னு கேட்குறேன். அவன் தான் உறுப்பினராக இருக்கக்கூடிய சங்கத்தில் அரசு எனக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிறத அந்த இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் கவனத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்க போயிருக்கான். போய் அங்கேயே குடியிருந்துருவானா? இல்லை தலைமறைவு ஆகிற அளவுக்கு என்ன குற்றம் செஞ்சுட்டான்னு கேட்குறேன். ஒருத்தர் பேட்டி எடுத்தான், அவ்வளோதானே. சார், அவ்வளோதானே சார். என்ன தவறு செஞ்சுட்டான் ஒரு பத்திரிகையாளன்? அப்போ இது வந்து ஏற்புடையது இல்லை. இது காவல்துறை வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து கழுத்தை நெரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இங்கேருந்து போய் செய்கிறதுக்கு பாருங்க, அது ரொம்ப தப்பு. இவங்க செஞ்சிருக்கிற எல்லாமே சட்ட விரோதம். இங்கேருந்து போகும்போது வாரண்ட் கொண்டு போகணுமா இல்லையா? ஏன் வாரண்ட் கொண்டு போகல? அப்புறம் நீங்கள் எல்லாமே சட்டப்படி நடக்கிறீங்களா நான் கேட்குறேன். அப்போ ஒரு இடமும் புரியாமல், ஒன்றும் தெரியாமல் இங்கேருந்து போய் ஒருத்தனை கைது செய்ய போகிறது. காவல்துறை அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, லோக்கல் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? லோக்கல் போலீஸ்லேருந்து ஆள் ஏன் வரல? இதெல்லாம் வந்து வழக்கறிஞர் கேட்குறாங்க. இந்த கேள்வி எதுக்கும் பதில் கிடையாது. மதிப்புக்குரிய
காவல்துறை ஆய்வாளர் வீரமணிகிட்ட ஒரு பதிலும் கிடையாது. எத்தனை வருஷமா அவர் சர்வீஸில் இருக்காரு, இந்த சட்டமெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு புரியல. அதனால இது வந்து ஒரு பழிவாங்குதலாக நான் வந்து பார்க்குறேன். இது ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இதை வந்து கடுமையாக வந்து இந்த கைதை வந்து எதிர்க்கணும். இல்லை அப்படின்னா இது நாளை எல்லாருக்குமே வந்து நடக்கும். இது வந்து அப்போ ஊடகம் இயங்க முடியாது. சுதந்திரமாக நீங்கள் எந்த கருத்தையும் முன் வச்சு பேச முடியாது. இது சவுக்கு சங்கர் என்கிற தனி மனிதன் பேசுறதுங்கிறது வேற. அவனை கைது செய்யுங்க, அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அவனை பேட்டி எடுத்தாங்கிறதுக்காகவே ஒருத்தனை கைது செய்யறதுங்கிறது ஏற்புடையது அல்ல. இதுதான் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இது வந்து ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு நேர் எதிரானது. இவ்வளவு நேரம் வந்து பல விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.